வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய வானமுட்டி பெருமாள் திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தெய்வ திருவுருக்கள் செய்ய ஏற்ற மரங்களில் ஒன்று அத்திமரம். அத்திமரத்தை விஷ்ணுவின் ரூபம் என்று சொல்வார்கள். ஆகையால் இந்த மரத்தில் செய்யும் திருவுருக்கள் மிகவும் மகிமை பொருந்தியவை. காஞ்சி வரதராஜர் கோவிலில் உள்ள அத்திவரதர் மிகவும் புகழ்பெற்ற திருமேனி. அதே போன்று பழமையும் மகிமையும் உடைய பெருமாள் திருமேனி ஒன்று உண்டு. அதுதான் கோழிக்குத்தி என்னும் ஊரில் அமைந்துள்ள வானமுட்டி பெருமாள். மயிலாடுதுறையிலிருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கோழிக்குத்தி கிராமம். சுமார் 14 அடி உயரம் கொண்ட பிரம்மாண்ட திருக்கோலத்தில் அருள்பாலிக்கும் இந்த பெருமாளை தரிசனம் செய்தாலே திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்த பலன் கிடைக்கும் என்கிறார்கள். வாருங்கள், இத்தலத்தின் மகிமைகளையும் தலப்பிராண தகவல்களையும் தெரிந்து கொள்வோம். கோடிஹத்தி என்னும் பெயரே மருவி கோழிக்குத்தி என ஆனது. இதை புராண காலத்தில் சாப விமோசனபுரம் என கூறுவர். பிப்பலர் என்ற மகரிஷி ஒருமுறை சரும நோயால் பெரிதும் பாதிக்கப்பட்டார். தமக்கு ஏன் இந்த நோய் ஏற்பட்டது என்பதை உணர்ந்து கொள்ள முடியாமல் திண்டாடினார். பெருமாளை மனமுருக வேண்டிக் கொண்டார். அன்று இரவு பிப்பலரின் கனவில் எம்பெருமான் காட்சி தந்தார். முன் ஜென்மத்தில் அவர் செய்த பாவத்தை சுட்டிக்காட்டி அதன் பலனாகவே இந்த வியாதி ஏற்பட்டுள்ளது என்பதை எடுத்து கூறினார். இந்த நோய் நீங்க வேண்டுமென்றால் காவிரி கரையோரம் உள்ள தலங்களுக்கு யாத்திரை செய். அப்போது மூவலூர் எனப்படும் திருத்தலத்தில் உனக்கு விமோசனம் கிடைக்கும் என்று கூறி மறைந்தார். கனவு கலைந்து எழுந்த பிப்பலர் மறுநாள் காலை தன் யாத்திரையை தொடங்கினார். வழியில் உள்ள தலங்களை எல்லாம் தரிசித்து உளமாற வழிபட்டு மூவலூரை அடைந்தார். மூவலூரில் எழுந்தள்ளியிருக்கும் ஸ்ரீ மார்க்க சகாயேஸ்வரர் ஆலயத்தில் மனமுருக வேண்ட ஈசன் மனமகிழ்ந்து வடக்கு நோக்கி செல் என்று அசரீரியாக உரைத்தார். அதன்படி அவர் செல்ல ஓரிடத்தில் இருந்த அத்திமரம் ஒன்றை கண்டார். அந்த மரத்தை சுற்றி ஒளி வீசுவது போல் தோன்ற பிப்பலர் பக்தியோடு அதை நெருங்கினார். அப்போது அந்த மரத்தில் இருந்து வெளிப்பட்டு விஸ்வரூப பெருமாள் ஒரு கணம் காட்சி கொடுத்தார். அந்த காட்சியில் உடல் சிலிர்க்க நின்ற பிப்பலர் அடுத்த கணம் தன் சரும வியாதி நீங்கி இருந்ததை உணர்ந்தார். அவர் உடல் முன்னிலும் இளமையோடும் பொலிவோடும் திகழ்ந்தது. சரும நோயிலிருந்து விடுபட்ட பிப்பலர் பின்னர் அங்கேயே தங்கி பெருமாளை வழிபடத் தொடங்கினார். அங்கு ஓடும் காவிரி நதிக்கு பிப்பல மகரிஷி தீர்த்தம் என்றே பெயரானது. இங்கு காவிரியில் நீராடி பெருமாளை வழிபட்டால் பிணிகள் தீரும் என்கிறார்கள். அந்த இடத்திலேயே அத்திமரத்தில் பெருமாளுக்கு திருமேனி அமைத்து கோவிலும் எழுப்பப்பட்டது. வானமுட்டும் என்பது போன்று பிரம்மாண்ட திருமேனியாக எழுந்தருளி இருக்கும் பெருமாள் என்பதால் வானமுட்டி பெருமாள் என்றே திருநாமம் ஏற்பட்டது. இவரது கம்பீரமான தோற்றத்தை கண்டாலே மனதில் மகிழ்ச்சியும் தைரியமும் அதிகரிக்கும். இங்கு பெருமாளுக்கு இடப்பக்கத்தில் பூதேவி தாயாரின் சிறு விக்கிரகம் உள்ளது. தாயாருக்கென தனி சன்னதி இல்லை. ஒரே ஒரு பிரகாரம் தான் இருக்கிறது. இத்தலத்தில் நரசிம்மமூர்த்தியை உற்சவராக அருள் புரிகிறார். இவரை வணங்கி வழிபட்டால் கிரக தோஷங்கள், பகைவர்கள் தொல்லை, கடன் பிரச்சனை, வியாதிகளிலிருந்து நிவாரணம் ஆகியன கிடைக்கும் என்பது நம்பிக்கை. கோழிக்குத்தி ஸ்ரீ வானமுட்டி பெருமாள் அத்திமரத்தால் ஆனவர் என்பதால் கருவறையில் தீபங்கள் ஏற்றப்படுவதில்லை. அபிஷேகங்களும் கிடையாது. தைலக்காப்பு மட்டுமே நடைபெறுகிறது. இந்த திருக்கோவிலில் உள்ள ஆஞ்சநேயருக்கு சப்தஸ்வர ஆஞ்சநேயர் என்பது திருநாமம். இந்த திருமேனியின் மீது 7 இடங்களில் தட்டினால் சரிகம பதனி என்று சப்தஸ்வரங்களும் எழுமாம். மேலும் ஆஞ்சநேயர் வாளில் கட்டப்பட்டுள்ள மணியை தன் தலை மீது தூக்கி வைத்துள்ள திருக்கோலத்தில் அருள் புரிகிறார். சப்தஸ்வர ஆஞ்சநேயரை வழிபட்டால் 7.5 சனி, அஷ்டம சனி, சனி திசை மற்றும் ஜாதகத்தில் சனி தோஷம் உள்ளவர்கள் சனியின் பார்வையால் உண்டாகும் கெடுபலன்கள் அனைத்தும் குறையும், நற்பலன்கள் அதிகரிக்கும் என்கிறார்கள். இப்படி அற்புத திருமேனியோடு அருளும் பெருமாளை வாய்ப்பிருப்பவர்கள் ஒருமுறை வந்து தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். பெருமாளின் திருவருள் உங்கள் வாழ்வை சிறப்பாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அடுத்து எந்த கோவிலை பற்றி பார்க்கலான்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி மக்களே.